ஆக்டர் அஜித் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கிற வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆச்சு. சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்டர் அஜித் வந்திருக்காரு. ரெகுலராக ஹெல்த் செக்கப்புக்கு தான் ஆக்டர் அஜித் குமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு. ஆனால் அவருக்கு பிரெயினில் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சோஷியல் மீடியா நியூஸ் சேனலில் நியூஸ் வந்திருந்துச்சு. ஆக்டர் அஜித்துக்கு பிரெயினில் சின்னதாக ஒரு கட்டி இருந்துச்சுன்னு அதை 4 ஹவர்ஸாக சர்ஜரி மூலமாக டாக்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. கேரளா மதுரையிலிருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லியிருந்தாங்க இந்த சர்ஜரி பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரெயினில் ஒரு பார்ட்டில் ஸ்டெண்ட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆச்சு. கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் இருக்கிற ரஜினிகாந்த் கால் பண்ணி அஜித்தை நலம் விசாரிச்சிருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் எந்த இன்ஃபர்மேஷன் உண்மைன்னு நமக்கு தெரியல. அஜித் குமாரோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றியோ இல்லை ஹெல்த் கண்டிஷனை பற்றியோ எந்த ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்ன வரைக்கும் வந்துட்டில்ல. நியூஸ் சேனல், சோஷியல் மீடியா இப்படி நியூஸ் வந்ததுனால ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பு போயிட்டு இருந்துச்சு. ஆக்டர் அஜித் சீக்கிரமாக க்யூர் ஆகி நார்மல் லைஃப்க்கு திரும்ப வரணும்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். ஆக்டர் அஜித் நடித்த லாஸ்ட் ஃபிலிம் 2023 ரிலீஸ் ஆனது தானா துணிவு. அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஃபிலிம் நடிக்க அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஃபஸ்ட்டு விக்னேஷ் சிவனோட ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுற மாதிரி நிலையில் இருந்தார். ஆனால் கொஞ்சம் பிரச்சனைனால விக்னேஷ் சிவன் ஃபிலிமில் இருந்து அஜித் விலகிட்டார். அதுக்கப்புறம் மகிழ் திருமணி ப்ரொடக்ஷனில் வர ஃபிலிம் தான் விடாமுயற்சி. கொஞ்ச நாளாகவே இந்த ஃபிலிமை பற்றி எந்த அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு. ரீசெண்டாக சைதை துரைசாமியோட பையன் வெற்றி துரைசாமி இறந்தப்போ அவருக்கு ஆக்டர் அஜித் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். வெற்றி துரைசாமியும் அஜித்தும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்திருந்த நியூஸ் தான். ஆனால் இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை அஜித் சாரோட மேனேஜர் கிளியராக சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டில் ஒரு லீட் ஆக்டராக இருந்தவர் தான் அஜித் குமார். விடாமுயற்சி ஃபிலிமோட ஷூட்டிங் அஜர்பைஜான்லேயும் சென்னையிலையும் கண்டினியூஸாக விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் அஜித் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் அஜித்துக்கு பிரெயினில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராருன்ற இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அஜித்தோட ஹெல்த் கண்டிஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டாக மீடியாவுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, ஆக்டர் அஜித்துக்கு பிரெயினில் கட்டியெல்லாம் எதுவும் இல்லை, சர்ஜரியும் பண்ணலை. அஜித்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வெற்றி துரைசாமியோட சடன் டெத்துக்கு அப்புறம் அஜித் கொஞ்சம் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அஜித்தை சுற்றி இருக்கிறவங்கள மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவரும் நார்மல் செக்கப்புக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அங்கே ஸ்கேன் அண்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு காதுக்கு கீழே உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு புடைப்பு மாதிரி இருக்கிறது. இதனால் பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை, ½ அன் ஹவரில் கிளியர் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னதுனால அஜித் உடனே கிளியர் பண்ண சொல்லிட்டார். அஜித் சொன்னதுக்கப்புறம் அந்த வீக்கத்தை ½ அன் ஹவரில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கி அஜித் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். இந்த மைனர் ஆப்ரேஷன் அவரோட எந்த ஒர்க்கும் அஃபெக்ட் ஆகாது. ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி வர மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு அஜித் கிளம்பி போயிடுவார். 3 months ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரூமர்னு ஆக்டர் அஜித்தோட மேனேஜர் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. தேவையில்லாமல் வர எந்த ரூமர்ஸையுமே ஃபேன்ஸ் யாருமே நம்பாதீங்க. அஜித் சாரோ இல்லைன்னா அவங்களோட மேனேஜர் சொல்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவருக்கு என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும். ரூமர்ஸை வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ப முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.